முக்கியமான விஷயம். நீ எடுக்கிறப்ப இந்த வீட்ல இருக்கிற யாரும் பார்க்காம பாத்துக்க. புரிஞ்சுதா? ராசாத்தி, என்னாச்சு? ஏன் பதற? இல்ல ஒண்ணும் இல்ல. நீ கூப்பிட்டா நானே வந்திருப்பேனே. நீ எதுக்கு இப்படி தூரம் அலைஞ்சுக்கிட்டு? அம்மா, நம்ம எடுக்கிற பொருள் எல்லாம் இந்த சித்திக்கு தெரிய தேவையாமா? என்னது? என்ன சொல்றான்? ஒண்ணு இல்ல, வந்து ஒண்ணு வாங்கித்தாமான்னு கேட்டான். தாத்தாவுக்கு தெரிய வேண்டான்னு சொன்னேன். அத சித்திக்கும் தெரியக்கூடாதோன்னு கேக்குறான். வாத்து மடையா, விளையாட போயா, விளையாட போ. கொஞ்ச நேரத்துல தப்பா நினைச்சிட்டேனே. என்ன யாழினி? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா. பார்த்திருப்பாளோ? என்ன யாழினி, எதுக்கு என்னைய திடீர்னு கூப்பிட்ட? அது ஒன்னு கேட்கணும். உலகத்துல எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரியா இருப்பாங்க. சில பேர் தப்பா இருக்கலாம், ஆனா அதுக்காக எல்லாரையும் நம்ம தப்பு சொல்லிட முடியாதுல்ல. நீ சொல்றது கரெக்ட் தான் யாழினி. ஒரு சில பேர் நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். அதுல எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எப்படி கண்டுபிடிப்ப? பூனைக்குட்டி வெளியில வரும்போது தானே தெரியும். அத நான் அன்னைக்கே சொன்னேனே யாழினி. திருடனை கூட நம்பிடலாம், கொலைகாரனை கூட நம்பிடலாம். ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அமுக்குனி ஆட்ட திரியறான்வ பாரு, அவங்கள மட்டும் நம்பிடவே கூடாது. அம்மா யாழினி, அவங்கதான் புதுசு புதுசா பொண்ணுங்களை பார்க்கணும்னு நினைப்பான்வ. என் கதையெல்லாம் உன்கிட்ட சொல்லியிருக்கேனே. என் அழகெல்லாம் அப்படியே பழகி போனதுக்கு அப்புறம் அந்த ஆளோட மனசும் பார்வையும் வேற பக்கம் போயிருச்சு. நான் ஒரு கேடு கட்டவை யாழினி. அந்த அழகுக்காகத்தான் என் பின்னாடியே சுத்தி சுத்தி வாராருன்னு தெரியாம பிள்ளை பத்ததுக்கு அப்புறம் யானை மாதிரி ஆயிட்டேன். அந்த ஆளு அதோட ஓடி போனவங்க. ஏரா சத்தி, கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட அழகு மட்டும்தான் பார்ப்பாங்களா? மனசை பார்க்க மாட்டாங்க? அட நீ ஒண்ணு, இந்த காலத்து ஆம்பளைங்க பொண்டாட்டி கட்டையில போற வரைக்கும் அழகத்தான் பாப்பானுங்க. இது எனக்கு அப்ப புரியாம போயிடுச்சு. புரிஞ்சதுக்கு அப்புறம் என் உடம்பு என் கண்ட்ரோல் இல்லாம புஷ்ஷுன்னு போச்சு. வாழ்க்கையும் புஷ்ஷுன்னு போச்சு. எல்லாம் என் நேரம். பாரு யாழினி, நான் கொஞ்ச நேரம் அழணும். கயல்விழி, தலைவலிக்குது, கொஞ்சம் காபி போட்டு எடுத்துட்டு வாமா. கயல்விழி இன்னும் காஃபி போட கத்துக்கலையா, அதனால இங்க காஃபி எல்லாம் இல்ல. உன்கிட்ட காபி கேட்டனா? உன் வேலையை பார்த்துட்டு போமா. இங்க இருங்க. வீட்ல இல்லாத கயல்விழி கிட்ட காஃபி கேட்டா எப்படி கிடைக்கும்? அவ டியூஷன் போயிட்டா. ஓ, டியூஷன் போயிருக்காளா? டியூஷன் தான் போயிருக்கா. காஃபி வேணும்னா தெருமுனையில ஒரு டீ கடை இருக்குல்ல, அங்க போய் குடிச்சிட்டு வாங்க. தேவையில்லாம இங்க கத்திட்டு இருக்க கூடாது. இங்க யாரும் உங்களுக்கு வேலைக்காரங்க இல்ல. என் நேரம் முதல்ல இவ்வளவு வீட்டை விட்டு துரத்தணும். உங்ககிட்ட எவ்வளவு நாள் தான் சொல்றது?
சொல்லுங்கண்ணா. அண்ணே பணம் ரெடி பண்ணிட்டீங்களாண்ணே? முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அண்ணே இன்னைக்கு மார்க்கெட்டில் நாகரத்னங்கள் வந்திருக்கு. மிஸ் பண்ணீங்க வர்றதுக்கு 2-3 மாதம் ஆகிடும். நான் பார்ட்டிக்கிட்ட 3 நாள் டைம் வாங்கியிருக்கேன். அதுக்குள்ளே பணத்தை ரெடி பண்ணிட்டீங்கன்னு வைங்க, நாகரத்னங்களை வாங்கிடலாம். வாங்கின அடுத்த நாளே கல்லை வாங்குறதுக்கு ஆள் ரெடியாக இருக்குண்ணே. அண்ணே இது அருமையான சான்ஸு. குச்சியை மிஸ் பண்ண மாதிரி இதையும் மிஸ் பண்ணுறாதீங்கண்ணே. நாள் டயர் இருக்குல்ல, எப்படி பணத்தை ரெடி பண்ணிடுறேன். கல் வேற ஆள் கைக்கு மரம் பண்ணி பார்த்துக்க. அண்ணே நான் பார்த்துக்கிறேண்ணே. இன்னும் 3 நாள் இருக்குண்ணே. இதை விட்டுறாதீங்கண்ணே. நீங்கள் நல்லா இருக்கணும்ண்ணே. விட்டதை பிடிக்கணும். நீங்கள் நினச்ச மாதிரி கோடீஸ்வரனா வாழணும். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணுறாதீங்கண்ணே. நீ சொல்கிறதெல்லாம் எனக்கும் புரியுது. நான் பணத்துக்கு தான் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நீ தயவு செஞ்சு அந்த கல் மட்டும் வேற ஆள் கைக்கு போகாமல் பார்த்து. ஓகேண்ணே 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 மறந்துடாதீங்கண்ணே. ஓகே மறக்கல. வச்சிருண்ணே. வச்சிருக்கு. பாய். வச்சிருங்க. தேன்மொழி வாமா. சாப்பிட்டீங்களா ஐயா? சாப்பிட்டம்மா. பாவம் இந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுது. சித்தி பார்த்தேன்னு சித்தி காஃபி இருக்கா? இருக்கு, இரு நான் எடுத்துட்டு வரேன். இருங்க நானும் வரேன். தென்மொழி வாங்க மாமா. எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். எதுக்கு? தண்ணி அடிக்கவா? இந்தாருங்க வேலையை பாருங்க. அடுப்பில் தோசை கருகுது, போய் அதை போய் பாருங்க போங்க. அதெல்லாம் அடுப்பு அணைச்சிட்டு தான் வந்திருக்கோம். சும்மா இருங்க. இவன் என்ன பணம் காய்க்கிற மரமா உளுப்பி எடுத்துக்கிறதுக்கு? இந்தாருங்க வேலையை பாருங்க. எல்லாத்தையும் பேசுற மாதிரி பேசினா கெட்ட கோவம் வரும் எனக்கு. ஏன் எங்களுக்கு மட்டும் கோவம் வராதா? உங்களை விட எங்களுக்கு அதிகமாவே கோவம் வரும். நீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க. சித்தி கொஞ்ச நேரம் சும்மா இருங்க சித்தி. மாமா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? ஒரு 10 ரூபா வரைக்கும் வேணும். எதுக்கு? சரக்கு அடிக்கிறதுக்கு, சைட் டிஷ் வாங்குறதுக்கா? இவங்களை கொஞ்சம் பேசாம இருக்க சொல்றியா? சித்தி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க சித்தி. மாமா 10 ரூபானா 10,000 ரூபாய் தானே? இல்ல ஒரு 10 லட்சம் ரூபாய். 10 லட்சமா? எதுக்கு மாமா அவ்வளோ பணம்? பிசினஸ் பண்றதுக்கு. வேற எதுக்கு? என்னது பிசினஸ் பண்ணவா? இது நீங்க தெரிஞ்சலையாங்க? ஏற்கனவே பிசினஸ் பண்றேன்னு என்னையும் ஸ்ரீராமி நடுத்தருல நிப்பாட்டிட்டீங்க. நம்ம கடைக்கெல்லாம் கொடுத்துருக்கா இவளையும் தெருவுக்கு கொண்டு வந்து முடிவு பண்ணிட்டீங்களா? ஏய் எதுக்கு இவ்வளவு குதுக்கி வச்சுட்டு இருக்க? நான் என்ன 10 லட்சம் ரூபா குடிக்கிறதுக்கோ இல்லை இவனுக்கோ தானம் பண்றதுக்கா வாங்குறேன்? நான் விட்டதை பிடிக்க தாண்டி கேட்டுட்டு இருக்கேன். உங்களையெல்லாம் கார் பங்களான்னு சொல்லி சவால வைக்கிறமா? அதெல்லாம் முதல்ல யோசிச்சு பாரு. நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்க. நீங்க ஏற்கனவே 20 லட்சம் ரூபாயை கொண்டு போய் உங்க ஃப்ரெண்டு எவரோ ஒருத்தங்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தீங்க. அதுக்கே என்னன்னு தெரியல. அதுக்குள்ள மறுபடியும் 10 லட்சம் ரூபாய் கேக்குறீங்க. இந்த 10 லட்சத்தை மட்டும் தங்கச்சி கொண்டு சொல்லு. அந்த 20 லட்சத்தை சேர்த்து நான் எடுத்துக்காம அதை விட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்காது. மாமா நீங்க எதுக்கு மாமா தேவையில்லாம பேசுறீங்க? தேவையில்லாததெல்லாம் கற்பனை பண்ணிக்கிறீங்க. அந்த 20 லட்சத்தையே உங்ககிட்ட இருந்து ஏமாத்தின உங்ககிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். போலீஸ்க்கு கூட போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்குள்ள மறுபடியும் 10 லட்சம் கேக்குறீங்களே மாமா. இந்த பரத்தையின் மொழி புரியாம பேசிட்டு இருக்கு. ஆமா, இவர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பேசுறாரு. எல்லாரும் அமைதியா நின்னு கேளுங்க. போக்கத்த பயலுக்கு பொழப்பு இது. எங்க உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்றது என் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு? கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. அப்பன் அத்தை இல்லாத பிள்ளைக்கு மாமனார்ந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி பாக்குறதுக்கு துப்பு இல்ல. அவகிட்ட வந்து பணம் கேட்டுக்கிட்டு நிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? எனக்கு என்ன வெக்கம்? பணம் கேட்கறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கறேன். இந்த அரக்கலை என் பொண்டாட்டி குந்தவ இவ்வளவு நான் கல்யாணம் பண்ணிக்கும் போது என்ன பெருசா சீர்தானம் செஞ்சுட்டாங்க அவங்க? ஒண்ணுமே இல்லை. தாலி கட்டினதோட 3 நாம மட்டும் தான் மிச்சம். ஆனா கூட பிறந்த தம்பிக்கு 5 லட்சத்துக்கு நகை, 10 லட்சம் ரூபா ரொக்கம் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்கல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கல்யாணத்திற்கு பணம் கொடுத்தா தான் என் பையன் தாலி கட்டுவான்னு கோவிந்தா சொன்ன மாதிரி நாளைக்கு சொல்லியிருந்தேன். எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருப்பீங்கல்ல. இறக்கப்பட்டேன். அதனாலதான் இழிச்சுவானே. அதனால அக்கா தங்கச்சிக்குள்ள என்ன பாகுபாடு உங்களுக்கு? அன்னைக்கு எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சதா நான் அதை வச்சு அதான் முன்னுக்கு வந்திருப்பேன்ல. அன்னைக்கு தான் செய்யல. இப்போ கஷ்டத்தில் இருக்கேன். பிசினஸ் பண்றதுக்கு பணம் கேட்குறேன். செய்யுங்க. சரி என்னமா வேணாம், கடனாவது கொடுங்க. இந்த சிவா மாதிரி காரியக்காரனா இல்லாமல் போயிட்டேன். எங்கள் அம்மாவும் சரியில்லை. அதனால தான் இப்படி முன்னாடி வந்து நிற்கிறேன். மாமா இப்படிலாம் பேசாதீங்க மாமா.
நீங்க நிரந்தரமா பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்களா? அத முதல்ல சொல்லுங்க. இந்த பாரதன் மொழி நிரந்தரமாக பிஸ்னஸ் ஆரம்பித்து என்னால் இனிமேல் படிப்படியெல்லாம் முன்னுக்கு வர முடியாது. மாமா, நீங்க பண்ண போறது சட்ட விரோதமான தொழில். அதுவும் இல்லாம நீங்க கேக்குற பணம் என்கிட்ட இல்ல மாமா. நீங்க கேக்குற பணம் என்கிட்ட இல்ல மாமா. இந்த பாரு, இந்த காலத்தில் நேர்மையெல்லாம் முன்னுக்கு வர முடியாது. உன்ட்ட பள்ளம் இல்லைன்னா உன் கல்யாணத்துக்கு இந்த நகை ஏதாவது வச்சிருப்பேன், அதை ஏதாவது கொடு. உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காங்க? எப்படி பேசுறீங்க? அவகிட்ட நகை கேக்குறீங்க? ஏன் உங்க புத்தி இவ்வளவு மட்டமா போயிட்டு இருக்கு? ஏய், உன்ன மாதிரி தரித்திரம் முடிச்சோல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் புத்தி என் வாழ்க்கை எல்லாமே போச்சு. இத நான் சொன்னோம், நீங்க சொல்லக்கூடாது. என்னடி ஏத்து என்னங்க இது? மாமா, நீங்க அடிக்கடி எங்க அக்கா அடிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்க மேல கொஞ்சம் மரியாதை வச்சிருக்கேன் மாமா. நீங்க தயவு செஞ்சு கெடுத்துக்காதீங்க அத. சரி, எடுத்துக்க. இந்த பருத்தன் மொழி, இந்த மாமா மேல மரியாதை வந்த மட்டும் பத்தாது. நான் நல்லா வாழணும், பிசினஸ்ல நல்லா சம்பாதிக்கணும், நல்ல மனசு வேணும் உனக்கு. உன்னால பணம் ரெடி பண்ண முடியுமா? முடியாத. சரி, ஊர்ல ஏதாவது சொந்த இடம் அப்படி இப்படி இருந்தா உங்க பக்கம் இருக்கா? அதான் எல்லாத்தையும் ஏமாற்றி இந்த அம்மா ஏப்ப விட்டுட்டேன். அந்த கதை உங்களுக்கு தெரியாதா? யோ, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. உங்களை ஏமாத்தி ஏப்ப விட்டவங்களுக்கு சித்தி சித்தின்னு இந்த வீட்டில் சோறு போட்டு இடம் கொடுத்துருக்கீங்க. உங்க அக்காவுக்கு வாழ்க்கை கொடுத்தவன் நான், என்ன டீல விட்டீங்கல்ல? இந்த பாரதின் மொழி, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எப்படி பணம் ரெடி பண்ணுவியோ அது எனக்கு தெரியாது. ஆனால் உன்னால் பணம் ரெடி பண்ண முடியும், அது எனக்கு தெரியும். இந்த தமையத்துக்காக யார்ட்டையோ 10 லட்ச ரூபா பணம் வாங்கி கொடுத்தல, அதே மாதிரி 2-3 நாள் எனக்கு பணத்தை வாங்கி கொடுக்கணும். புரிஞ்சுதா? தேனு, இங்க பாரு, அவர் கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்து பழக்கப்படுத்திக்கிட்டு இருக்காத. உனக்கு கல்யாணம் காட்சின்னு வாழ்க்கை இருக்கு, அதை மறந்துடாத. சங்குதி, கற்பகத்தோட நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை. ஆனால் தேன்மொழிக்கு அது புரிய மாட்டேங்குது. அதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னவோ இதப்பே பெருசா நினைச்சுட்டு இருக்கேன். ஏதாவது கலகம் பண்ணி புரிய வச்சிடட்டுமா? வேற வழி இல்லப்பா, கலகம் பண்ணணும். ஒரு முக்கியமான விஷயம்ட்ட மாட்டி இருக்குது. என்னவோ விஷயம் என்கிட்ட சொல்லப்படாதா? சொல்றேன். இப்ப விஷயம் என்னன்னா, சங்குதி, அங்க பாரு, நம்ம மூர்த்தி மாப்பிள்ள மாதிரி தெரியல? ஆமா ஓய், மூர்த்தி தான். உங்க ஆத்து மாப்பிள்ள தான். 4 மனுஷனா வந்துட்டு இருக்கான். என்னப்பா பண்றது? குந்தவ நல்ல பொண்ணு, அதுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. எல்லாம் தலை எழுத்து ஓய். ஓய் ஓய் ஓய், என்ன ஓய் மூர்த்தி மாப்பிள்ள? ஹேய் சங்ஸ், எப்படியா இருக்க? நல்லா இருக்கும் ஓய். பகல்லே சரக்கா, நீ ரொம்ப நன்னா வருவேர் ஓய். ஏன் நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் ஒரு நாளைக்கு நல்லா தான் வருவேன். இப்போ தான் பிஸ்னஸ் பேசிட்டு வரேன். அதை மட்டும் செட் ஆச்சுன்னு வச்சுக்க, கோடீஸ்வரன் தான் நான். அப்புறம் அன்றைக்கி உன்ட்ட ஒரு 200 ரூபா வாங்கினேன்ல, அதை நான் ஞாபகம் வச்சுருக்கேன், திருப்பி கொடுத்துருவேன் நான். என்ன சங்குதி, மூர்த்திக்கிட்ட 200 ரூபா கொடுத்துட்டு 500 ரூபா கொடுத்தோன்னு தேன்மொழிகிட்ட சொல்லிட்டேன். நீயும் ஃப்ராட்தனம் பண்ணுறியா? ஏய் சங்குதி, இப்பெல்லாம் நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டே இப்போ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஓய். இன்னும் இல்லவே நுள்ளவேன்னுக்கிட்டு என் பேரை எங்கேயும் கெடுத்துடாதையா? ஆமாம், உங்க ஆத்துல உமக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு, அதை நாங்கள் வந்து கெடுத்துட்டோம். போகிறோம் ஓய். ஏச்சுக்கு ஒன்றும் இல்லையா, எரும கண்ணு குட்டிக்கு என்னமோ செஞ்சதான். குடிச்சு புட்டு உளராதேரு ஓய். போருவோய், உன் ஆத்துக்காரி உண்மையை தேடி வலை வீசின்னு இருக்கா. போகிறோம். நான் போகிறேயா? போகிறதுக்கு முன்னாடி என் பேரை சொல்லி அதிகமாக வாங்கினே ஒரு 300 ரூபா, அதை என்கிட்ட கொடு. இப்போ கொடு ஓய். 200 ரூபா கடனா கொடுத்தேன் இல்லையா, அதுக்கு 300 ரூபா வட்டி சரியா போச்சு ஓய். கிளம்பும். ஏய், நான் நக்கல உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஓய்.
முந்நூறுரூவா பெரிய மேட்ரா நம்ம என்ன அப்படியா பழகிருக்கோம்? விடுவோய், கோடி கோடியா சம்பாதிக்க போறேன், இதை போய் பெருசா பேசிட்டு இருக்கேற. ஏதோ முக்கியமான விஷயம்னு கலிய பெருமாள் ஐயா சொன்னார், அது என்னன்னு கேட்டுருவோம். ஓய், என்ன முக்கியமான விஷயம்? அது ஒன்றும் இல்லை தம்பி, நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க பணம் வேணும்னு கேட்டீங்கல்ல? ஆமாம். ஏன் உங்கள்கிட்ட ஏதாவது பணம் இருக்கா? என்கிட்ட இல்லை தம்பி, ஆனால் கற்பகத்திட்ட இருக்கு. என்ன சொல்கிறீங்க? அவங்க தான் எல்லா சுற்றியும் இழந்துட்டு வந்து இங்கே நிற்கிறாங்க, அப்புறம் எப்படி அவங்ககிட்ட இருக்கும்? அது போய் அவள் புருஷன் கூட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்ததை நான் ஒட்டு கேட்டேன். அதுலேருந்து பல உண்மைகள் எனக்கு தெரிய வந்தது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் தம்பி, எல்லா சொத்தையுமே உங்கள் மாமாவை ஏமாற்றி தான் அவங்க எல்லாம் சுருட்டுனாங்க. ஆனால் உங்கள் மாமாவுக்கு பண்ண துரோகத்துக்கு எல்லா சொத்தையும் இழந்துட்டாங்க. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரே ஒரு சொத்தை மட்டும் அவங்களால விற்க முடியல. அந்த சொத்து பறக்கலை கோட்டையில் இருக்கு. பறக்கலை கோட்டையா? அந்த சொத்து பல லட்சங்களுக்கு போகும், ஏன் கோடி கூட போகும். கோடீஸ்வரிங்கிற பிச்சைக்காரி வேஷம் போட்டு இருக்கல. ஓய் சங்குதி, கோடீஸ்வரி அவ இல்லை, தமிழ்வாணனுடைய 5 பொண்ணுங்க தான். அப்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என் ஒய்ஃபுக்கும் அந்த சொத்தில் பங்கு இருக்குல்ல? ஆமாம் தம்பி, தமிழ்வாணனை ஏமாற்றி அத்தனை சொத்தையும் வாங்கின கற்பகம் பறக்கலை கோட்டை சைக்கிள் ஸ்டாண்டுக்கு மட்டும் உங்கள் மாமா கிட்ட கையெழுத்து வாங்காமல் விட்டுட்டாங்க. தமிழ்வாணனும் தெரிஞ்சோ தெரியாமலோ கையெழுத்து போடாமல் விட்டுட்டான். அப்போ நிச்சயமாக அந்த சொத்துல என் ஒய்ஃபுக்கு ஒரு பங்கு இருக்குது. நிச்சயமாக இருக்குது தம்பி. 4 பொண்ணுங்களும் கையெழுத்து போட்டால் தான் விற்க முடியும். இது போதும். இந்த பறக்கலை கட்ட இடத்தோட ஃபுல் டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணிட்டு வரேன். கற்பகத்திட்ட இருந்து இந்த இடத்த எப்படியா நான் வாங்குறேன். பிஸ்னஸ் பண்ணி கோடீஸ்வரனா? கிழிஞ்சது. ஓ, நீ பெரிய ரகசியத்தை சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இந்த கற்பகத்தை நான் உண்டிலேன்னு பண்ணிடுறேன். தம்பி ஒரு நிமிஷம், இப்போ நீங்கள் நிதானமாக இல்லை, அவசரப்படாதீங்க. சர்வே நம்பரை வச்சு அந்த இடத்தோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுங்க, பேசிக்கலாம். நீ சொல்கிறது சரிதான். ஓகே, நான் வரேன். அப்புறம் என்ன ஓய், உழைக்காமலே கோடீஸ்வரன் நான் போகிறேன். அதனால் தேர்மொழிக்கிட்ட எக்ஸ்ட்ரா அந்த 300 பற்றி பேச வேண்டாம், அதை மறந்துடும். ஓய், எவ்வளோ பிரச்சனை இங்கே ஓடிட்டு இருக்கு. இப்போ அதுவா எங்களுக்கு பிரச்சனை? உமக்கு அது பிரச்சனை இல்லை ஓய், எனக்கு அது பிரச்சனை தானே. ஐயா கலிய பெருமாள், நீர் போய் தேர்மொழிகிட்ட சொல்லிவிடாதேரும். அப்புறம் அந்த ஆற்றுல கிடைக்கிற காப்பிக்கு எனக்கு பங்கு வந்துடும். கூறு கட்டவனா இருக்கீங்க, இதெல்லாம் போய் சொல்லுவாங்களா? என்னுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? கற்பகத்தை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அதான். இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சு அவங்க வீட்டை விட்டு உள்ளே போய் தானே ஆகணும். நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. வரேன். தலிய என்ன ஓய், கற்பகத்தை பழிதீக்க இந்த மூர்த்தியை பழடக்காயா பயன்படுத்துகிறேன். யாரையும் பழி தீர்க்கணுங்கிறது என் நோக்கம் கிடையாது. கற்பக வீட்டுக்குள்ள வந்தது ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் எனக்கு தெரியும். அவ நோக்கம் நிறைவேறக்கூடாது. தமிழ்வான பொண்ணுங்க இந்த சொத்தையாவது ஆண்டு அனுபவிக்கணும், இதுதான் என்னோட ஆசை. நல்ல ஆசை தான் ஓய் உமக்கு. ஆமா, தேன்மொழி ஆத்துல இருக்காளா? எதுக்கு? அவ இருந்தா தான் ஒரு கப் காப்பி வாங்கி கொடுக்க முடியும். விவசாய கட்ட மனுஷனா இருக்கிய, வந்து தொலையா. மாமா, எப்படி வந்தீங்க? நான் அங்க உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருந்தேன். இப்பதான் எப்போ வர மாதிரி தான் வந்தேன். என்ன இன்னைக்கு இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? லேட் ஆயிடுச்சு, வெளில போயிருந்தேன் இல்லையா, லேட் ஆயிடுச்சு. சரி, சாப்பிட இல்லை வேணாம், நான் வெளில சாப்பிட்டேன். எனக்கு தூக்கம் வருது, நான் படுக்கிறேன். என்ன?
யாழினி மாமா என்ன பாக்குறீங்க? நல்லா இருக்கா? ஏமாமா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட தன்னோட மனைவி எப்பவுமே அழகா இருக்கணும்னு தான் ஆம்பளைங்க நினைப்பாங்கல்ல? என்ன மாதிரி புருஷன் தான் தான் உலகம்னு வாழற எல்லா பெண்களுமே தன்னோட புருஷனுக்கு தன்னை எப்பவுமே பிடிக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதுக்காக அவங்க அழகை எப்பவுமே காப்பாத்திக்கணும்ல. பொதுவா பெண்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஏன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட புருஷன் மேல இருக்கிற அன்பு எப்பவுமே குறையாது. ஆனா ஆம்பளைங்களுக்கு அப்படி இல்லைல்ல மாமா. பொது இடத்துல கூட இவர்தான் என் புருஷன்னு சொல்லிக்கிறதுலயோ இல்ல அன்போட ஒட்டிக்கிறதுலயோ பெண்கள் எந்த தயக்கமும் காட்டுறதில்ல. ஆனா ஆம்பளைங்களுக்கு அப்படி இல்லைல்ல. ஏன் யாழினி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? பயமா இருக்கு மாமா. என்ன யாழினி, என்னாச்சு உனக்கு? மாமா, உங்களுக்கு என் மேல இப்ப இருக்கிற பாசம் எப்பவுமே இருக்கணும். ஐயோ, எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். நீ எதுக்கு அப்படி எல்லாம் யோசிக்கிற? அந்த மாதிரி எதுவும் இல்லையா நீ? இல்ல மாமா, இப்பெல்லாம் நீங்க என்கிட்ட சரியா பேசுறது கூட இல்ல. தீபனை பத்தி கூட விசாரிக்கிறது இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. இந்த பாரு யாழினி, நீ அழாத. இந்த பாரு, நீ வீணா கற்பனை பண்ணிக்கிற அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, புரியுதா? இது கற்பனை இல்ல, என் ஆடி மனசுல இருக்கிற உணர்வு. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா என் கையை விட்டு போயிட்டே இருக்கீங்க. இத பாரு, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ப்ளீஸ். நம்ம ரெண்டு பேரும் பக்கத்துல தான் இருக்கோம், ஆனா ரொம்ப தூரமா இருக்கோமோன்னு தோணுது மாமா. யாழினி, அதெல்லாம் உன்னுடைய வீணான கற்பனை, அந்த மாதிரி எதுவும் நினைக்காத, ப்ளீஸ். இல்ல மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நமக்கு நடுவுல வேற ஏதாவது சக்தி வந்து நம்மள பிரிச்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. தீபன் வர போறா, நம்மள சந்தோஷமா வாழ போறோம்னு நினைச்சேன். ஆனா அவன் வளரவே வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பழைய மாதிரி ஆயிட்டணும்னு தோணுதா? ஐயோ, நீ ஏன் அப்படி? நான் அந்த மாதிரி எதுவும் நினைக்கல. இல்ல மாமா, ஆனா பயமா இருக்கு. இத பாரு, தேவையில்லாம நீ வீணா கற்பனை பண்ணி உன்னையே கஷ்டப்படுத்திக்கிற. அந்த மாதிரி எதுவும் இல்ல, உனக்கு எதுவும் ஆகாது. உன் கூட நான் இருக்கேன், புரியுதா? என்ன விட்டு போயிடாதீங்க மாமா. ஐயோ, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? உன்னை விட்டு நான் எங்க போவேன்? நான் எங்கேயும் போக மாட்டேன், ப்ளீஸ், புரியுதா? அழாத. விட்டு போயிடாதீங்க. யாழினி, சொல்றத கேளு, அழாத. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நீ அப்படிலாம் எதுவும் நினைக்காது. நான் வாழ்ற கடைசி நாள் வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன், புரியுதா? உன் கூட தான் இருப்பேன். இதப்பா, நீதான் என் உலகம், புரிஞ்சு.
இதப்பா எதுக்கு நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், பயப்படாத. இதப்பா அழக்கூடாது, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ம்? சத்தியமா சொல்றேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நம்பு, உன் கூடவே தான் கடைசி வரைக்கும் இருப்பேன்.